வணக்கம் நண்பர்களே. கவலை கவலைப்படாத மனிதர்களே உலகில் இல்லை என்று சொல்லலாம். சிந்திக்க தெரிந்த மனிதர்கள் அனைவரும் சதா எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். கடந்த கால சோகங்கள், இழப்புகள், தோல்விகள், நம்பிக்கை துரோகங்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் அவர்கள் எதிர்பார்த்தது ஏமாற்றமாகி போனதால் கவலைப்பட்டு வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள். கரையானை போன்றது கவலை, கண்ணுக்கு தெரியாமல் அரித்து கொண்டே இருக்கும். எத்தனை பலமான மனிதர்களை கூட கவலைப்பட்டால் பலவீனமாகி போய்விடுகிறார்கள். விலங்குகளோ பறவைகளோ வலை வைத்து பிடிப்பதை பார்த்திருக்கலாம். மீன்களை கூட வலையில் இழுத்து விடுகிறார்கள். அப்படி அந்த வலையில் வீழ்ந்த பறவைகளோ விலங்குகளோ மீன்களோ 1% கூட தப்பிக்க முடியாது. அதுபோலத்தான் எதையாவது எதிர்காலத்தை பற்றிய பயம், கடந்த காலத்தை பற்றிய சோகங்கள், இப்படி மாய வலையில், கற்பனை வலையில், கவலை என்னும் வலையில் மனிதன் சிக்கிக்கொண்டு நிகழ்காலத்தை இழந்து விடுகிறான். அடுத்தது என்ன என்று சிந்திக்கும் போதுதான் ஏதாவது வழிகள் புலப்படும். ஆனால் கடந்த காலத்தை நினைத்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தை இன்னும் மேலும் சிக்கலாக்கி விடுவார்கள். ஆகவே நிகழ்காலத்தில் அந்த கவலைகளை மறந்து என்ன செய்யலாம், எப்படி போகலாம் என்று சிந்தித்தால் இன்னும் சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு 1000 வழிகள் புலப்படும். அதை பற்றிய முழுமையான ஒரு வீடியோ உங்களுக்கு இணைப்பாக கொடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் சிக்கல்களுக்கு வழி கிடைக்கும். உங்கள் கவலைகளை மறப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். பார்த்து உங்கள் கவலைகளை மறப்பதற்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். மற்றும் ஒரு பதிவை சந்திக்கலாம். நன்றி.